வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாகி இன்மையை கோனாகி யான் எடுத்து என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி என்றாய் என்று சொல்லி வாழ்த்துவர் என்றார் பார்த்தீங்களா. அப்போ அந்த பையங்க ஒரு நாள் கேட்டுட்டான், ஒரு பையன் அரன்னு சொல்கிறீங்க எங்களை அறுத்துறைய முடிவிடலை, காமத்து பால் எதுக்கு, அது எதுக்கு இருக்கு, எங்கள் கற்றுக்க விடாதா அப்படின்னா, திருக்குறள் இன்றைக்கு இருந்த போதே திருவள்ளுவர் காலத்தில் இருந்ததில்லை. எல்லா சமயத்திலையுமே எண்களில் சிறப்பு 7, அது என்ன வரும்னு நமக்கு தெரியல. அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அந்திமலை வாசகர்களே, என்ன வித்தியாசமாக ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் இப்படி தான் ஆரம்பிக்கணும். இந்த 2 தொடர்களும் தமிழ்நாட்டில் மிக பிரபலம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத் தமிழர்களிடையே மிக பிரபலம். ஏனென்றால் இந்த தொடர்களுக்கு சொந்தக்காரர் உங்களுக்கு தெரியும், பட்டிமன்ற சூப்பர் ஸ்டார் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கியிருக்கிறது. தீபாவளி பட்டாசு இல்லாமல் கூட நடக்கும், ஆனால் ஐயாவுடைய பட்டிமன்றம் இல்லாமல் தீபாவளி கிடையாது. உலகம் முழுக்க போய் பேசியவர். ஐயாவுடைய திருக்குறள் உரை என்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டா, ஒரு முக்கியமாக இன்று இணையத்தில் கிடைக்கக்கூடிய செயலிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 உரைகள் இடம்பெற்றிருக்கும் தமிழில். ஒன்று மு வரதராசனாருடைய உரை, பரிமேலழகர் உரை இருக்கும், அப்புறம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய உரை இருக்கும், அப்புறம் சாலமன் பாப்பையா ஐயாவுடைய உரை இருக்கும். இந்த 4 உரையும் இருக்கும், ஜியு போப் உரையும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்திலும் படிக்கக்கூடிய ஒரு உரையாக ஐயாவினுடைய உரை இருக்கிறது. ஐயாவுடைய வாழ்க்கை முழுவதுமே குரலோடு சேர்ந்து பயணித்திருக்கிறார். அந்த அனுபவங்களை சுவாரஸ்யமாக பேசலாம். நம்ம ஒரு ஆக்டா ஜனாரின்னு சொல்லுவாங்க. ஐயாவுக்கு 89 வயசாச்சு. அந்த 80களில் இருக்கக்கூடியவற்றை இல்லாமல் அவர் 20கள் தரவற்றை பேசுகிற மாதிரி ரொம்ப சகஜமாக ஐயாட்ட பேச முடியும். ஐயாவை சந்திக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். திருக்குறள் சார்ந்த நிறைய நம்ம உரையாடல்கள் நடத்திட்டு இருக்கோம் ஐயா, அந்திமலை வாசகர்களுக்காக. இது நிறைய போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த வரிசையில் நாங்கள் நிறைய பேர் சந்திச்சிருக்கோம். ஐயாவுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, மெஜரா கோர்ஸில் அப்பா அம்மா வேலை பார்க்குறாங்க உங்களுக்கு. அப்போது நீங்கள் திருமங்கலம் பக்கத்தில் இருக்க கிராமம் சாத்தங்குடி கிராமத்தில் இருந்து நீங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் தான் 10ஆம் வகுப்பு முடிக்கிறீங்க. ஆமாம். முடிச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர் நாளைக்கு அமெரிக்கன் காலேஜ் வா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அப்பா வேறு ஐடியா வச்சுருக்காரு, உங்களுக்கு ஒரு கிளர்க்கு வேலை வாங்கி கொடுத்துடலாங்க அப்படின்னு. அதனால் ஆனால் நீங்கள் அதில் தான் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. எதுக்கு வர சொல்கிறாரு, ஏதோ அதை உதவிக்க, எதுக்கோ சின்ன ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும், புத்தகம் வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி எதுக்குன்ட்டு நீங்கள் போகிறீங்க. என்னன்னு தெரியாமலே போகிறீங்க. அவர் அப்ளிகேஷன் வாங்கி உங்களை காலேஜில் சேர்த்து விட்டுதாரு, அமெரிக்கன் காலேஜில். உங்களுக்கு அந்த கோர்ஸ் பேரையும் எழுதி தான் சேரணும்னு. ஓகே. அது உங்களுக்கு திருக்குறளே இருக்கு. உதவியை பற்றி வள்ளுவர் செய்யாமல் செய்த உதவியில நிறைய சொல்லியிருக்காரு. அது திருக்குறள் கனெக்ட் பண்ணி அந்த சம்பவத்தை உங்க வாயால கேட்கணும். சொல்லுங்களேன். எனக்கு வகுப்பு ஆசிரியர் இல்லை, ஆனால் என்னுடைய நான் பாடுவேன், நாடகங்களை நடிப்பேன், மேடைகளில் பேசுவேன், இப்படி பல வேலையெல்லாம், ஓவியம் வரைவேன், இப்படி பல வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே தெரிவேன். அதில் அவருக்கு ஒரு பிரியம் என் பேரில். அதனால் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை வேறு ஒரு ஊருக்கு குற்றாலத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தார். சரி. எங்களை எல்லாருமே சேர்த்து. அப்போ அங்கே நான் நடந்து கொண்ட சில காரியங்களை பார்த்துட்டு ஏதோ ஒரு பிடிமானம் அது, அல்லது பின்னாடி நடக்க வேண்டியதுக்கான ஒரு இறையருள் திட்டம் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு நம்பிக்கை உண்டு. அதுவாக இருக்கலாம். அவர் நான் இது 10ஆம் வகுப்பு இது பண்ண உடனே அந்த ரிசல்ட்டு முடிவுகள் வெளியேறின பண்ணார், என் வீட்டுக்கு தேடி வர்றாரு. அதுவே எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. வந்துட்டு போவோம், வெளியே போவோம் அப்படின்னாரு. நீ அழைச்சிட்டு போய் ஒரு ஹோட்டலில் நல்ல டிஃபன் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு ஒரு சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் நாங்கள். நின்றுட்டு அப்போ மழை வர்ற மாதிரி இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி நாளைக்கு காலையில் நீ அமெரிக்கன் கல்லூரிக்கு வானார். எனக்கு அது அதிர்ச்சி தான். ஆனாலும் மனசு கற்பனை ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, என்னமோ ஏதோ அப்படின்னு. மறுநாள் காலையில் நாங்கள் போகிறேன். போனால் இது விண்ணப்பங்கள் படிவங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் 2 ரூபா தான் அப்போ. அந்த 2 ரூபாயை கட்டி அந்த படிவத்தை வாங்கினார். வாங்கிட்டு என் பேர் என்னடா அப்படின்னாரு, முழுமையான பேர். அது அப்படியே எழுதினார். அப்புறம் அந்த கோர்ஸ் பேர் என்ன கோர்ஸுன்னு அது. அப்போ அது இன்டர்மீடியட். அது அப்போ இருந்த கோர்ஸ் பேர். அதில் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, லாஜிக்
இந்த 3 சப்ஜெக்ட்டு, இது 3 சப்ஜெக்டை இப்படி ஃபில்லப் பண்ணிவிட்டு இதுதான் நீ படிக்க வேண்டிய படிப்பு, அதனால் பணத்தை கட்டிட்டு சேர்ந்துருந்தார். சேர்ந்து என்னை வாழ்த்திட்டு போயிட்டார். எனக்கு அது கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே முடிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ பணம் கட்டணுமே, எங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றேன். எங்கள் ஐயா பார்த்தாரு, எங்கடா போக, பணத்துக்கு எங்கே போகாது, ஏன்ட்டு இல்லைடா பணம் இல்லைடா, போயிட்டார் அவர். தாயார், எப்பா நம்மளால் இவ்வளோக்கு முடியுமாப்பா, படிக்க முடியும், படிக்கிறது நல்லதாயா, முடியுமா, இல்லை, அங்கே இல்லை. அப்போ என்னுடைய ஒரு பங்காளி சகோதரன், அவருடைய மனைவி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்க தன்னுடைய நகையை அடகு வச்சு இந்த பணத்தை கட்டி படிங்க அப்படின்னா சேர்ந்தாச்சு. இதுதான் நாங்கள் இன்டர்மீடியட்டில் சேர்ந்த வரலாறு. காலத்தினால் செய்த உதவி, செய்யாமல் செய்த உதவி. காலத்தினால் செய்த உதவி தான் அது. கண்டிப்பாக அதுக்கு ஈடு இணை சொல்ல முடியாது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானமும் ஆற்றல் எழுதிங்கிற மாதிரி நீங்களும் பின்னால் ஒருத்தருக்கு அதே மாதிரி ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிங்களாமே? கொஞ்சம் பேருக்கு செஞ்சுருக்கேன், இன்னும் செய்துக்கிட்டே இருக்கேன். அதான் அதை நம்ம சொல்கிறது நல்லதில்லை அப்படிங்க. அது சரி. ரொம்ப இல்லை, நான் இப்போ முதல்ல சொல்லும்போது 12,000 பட்டிமன்றம் பேசியிருக்கேன்னு சொன்னேன். நீங்கள் இல்லை 7,000 நீங்கள் சில பேர் எதுக்கு நம்ம சொல்லிட்டு அவர் 12,000 சொல்கிறாரு. இல்லை, ஏன்னா 7,000க்கான அந்த குறிப்பும் என் கையில் இருக்கு. அந்த அழைப்பு இருக்கு பாருங்க. ஆமாம், அந்த அழைப்புகள் என்கிட்ட இருக்கு. பெரிய ஆவணங்க ஐயா, அது ஆவணப்படுத்தி வச்சிருக்கேன். பெரிய விஷயம். அழைப்பு, சில முக்கியமான கடிதங்கள், அதெல்லாமே ஆவணப்படுத்தி வச்சுருக்கேன். ஐயா எவ்வளோ வருஷமாக பட்டிமன்றங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ஐயா? 1961 நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 64 ஆண்டுகள். முதல்ல பேசுகிற பட்டிமன்ற தலைப்பு ஞாபகம் இருக்குங்க ஐயா? நான் முதல்ல பேசுகிற பாரதியை பற்றி. பாரதி தான். அப்போ பொதுமக்களிடத்தில் போவதற்கு ஒன்று புராணங்கள் இருக்கும். அது குணக்குடி சாமி தான் அதை கொண்டு வந்தார். கம்பன் கழகத்திலிருந்து கம்பெனி மையமாக வச்சுக்கிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு அப்புறம் இவங்க சில முற்போக்கு இயக்கங்கள், அவங்களும் அரசியல் இயக்கங்களும் பாரதி தான் முன்னாடி கொண்டு வந்தாங்க. பொதுமக்களுக்கு போய் சேரணும்ல, அதனால் பாரதி தான் முதல்ல இருந்தது. திருக்குறளில் உரை எழுதுனதில் நீங்கள் ஒரு தனித்துவத்தை பின்பற்றிருக்கீங்க. அந்த அதிகார வைப்பு முறைகளில் உங்களுக்கு முன்னால் பழைய ஆசிரியர்கள் சில பேர் பண்ணியிருக்காங்க. 3-4 வைப்பு முறைகள் இருக்குது. நீங்களும் அதை தைரியமாக செஞ்சுருக்கீங்க. இந்த காலத்தில் செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆன அப்புறமா அதை மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு விமர்சனம் வரும் அப்படின்ட்டு இருக்கோம். இருந்தாலும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எதற்காக அப்படி பண்ணீங்கய்யா? அதுக்கான காரணம் என்னங்க ஐயா? நான் வகுப்பில் திருக்குறள் நடத்துகிறத எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. எங்கள் பிள்ளைகள் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஏன்னா எதையாவது ஒரு கதையை சொல்லி அதுக்கு பிற்பாடு இந்த திருக்குறளை உள்ளே போடுவேன். சரி, நிகழ்வுகளை சொல்லி தான் அந்த உள்ளுக்குள்ளே போடுவேன். அதனால் அதுவும் பொருந்தி நிற்கும், அவங்களுக்கு ஒரு நினைவில் இருக்கிற மாதிரி. அதனால் திருக்குறள் வகுப்புக்கு என் வகுப்புக்கு வந்துடுவாங்க. அதுக்கும் புறநானூறு, அப்புறம் அதுக்கடுத்து மனோன்மணியம். அந்த மனோன்மணி எழுது நாடகம் அந்த இவங்க கிருபாகர், இவங்க 2 பேர் உரையாடல் இருக்குவாருங்க, அந்த இடத்துக்கு வந்த உடனே ரொம்ப பிரியமாக வருவாங்க ஆட்கள். எனக்கு விளங்காத பகுதி. சரி சரி, ஓகே. அதனால் அது பெரிய கதைலாம் வச்சு ஒரு பெரிய மேப்புக்கெல்லாம் போட்டு அது ஒரு பெரிய இதாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி வகுப்பு நடத்துவேன். பிற வகுப்பு மாணாக்கர்களே என்னுடைய வகுப்புக்கு வந்துடுவாங்க. அது ஒரு பிற கல்லூரியிலேருந்து வந்திருக்கிறாங்க. நடிகர் விவேக் கூட சொல்லியிருக்காரு, அவர் பிகாம் படிச்சுட்டு ஆனால் அவங்க வகுப்பு. ஆமாம் ஆமாம், அது வந்திருக்காரு. அப்போ இதில் என்ன ஒரு இதுன்னா, இந்த அறத்துப்பால் தான் அப்போ இருக்கும் திருக்குறளில். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பாலில் வைக்கவே மாட்டாங்க. இளங்கலை வரைக்கும் அது இருக்காது. முதுகலையில் தான் கொஞ்சம் இருக்கும், அதுவும் கொஞ்சம் தான் இருக்கும். அது என்னமோ தனியாகவே வச்சுருப்பாங்க. அதை பையங்களுக்கு காமத்துப்பாலில் நம்ம ஏதாவது பேசணும்னா அது ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களெல்லாம் மிகச்சிறந்த பேச்சாளர்கள். பேச்சுக்கலை அவர்களால் வளர்ந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே கேட்க வேண்டும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது தொழிலாளிகள் மத்தியில், பொது உடைமையாளர்களாலும், சராசரி மனிதர்கள் மத்தியில், அரசியல் காங்கிரஸ் பேரியக்கத்தாலையும், இளைஞர்கள் மத்தியில் துடிப்பாக கேட்கறது திராவிட இயக்கம்தான். ஓகே. அது தந்தை பெரியாராலும் சரி, அறிஞர் அண்ணாவும் கலைஞர்களாலும் சரி, இவங்களால தான் அது வளர்ந்தது.
அப்போ இவன் அங்கே எல்லாம் என்ன செய்வாங்கன்னா காமத்து பாட ஒரு சொருகு அப்படி போடுவாங்க. ஓகே. அறிஞர் அண்ணாலாம் அங்கேருந்து ஒரு பாட்டை எடுத்து தூக்கி விடுவார். கலைஞர் அதை ரொம்ப அருமையாக செய்வார். இது பையன்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன செய்வாங்க, அவங்க நடத்துகிற குரலுக்கு இவங்க நடத்துகிற குரலுக்கு வகுப்பறையில் எங்கள் ஆசிரியர்கள் தோற்று போவாங்க. நமக்கு தோற்று போகக்கூடாது அப்படின்ற எண்ணம். அதனால் அப்படியே சுற்றிக்கிட்டே வருவேன். ஆனாலும் இதை சொல்ல முடியாது. அப்போ அந்த பையங்க ஒரு நாள் கேட்டுட்டான், ஒரு பையன், இல்லையா நீங்கள் அரன்னு சொல்கிறீங்க, எங்களை அறுத்துறீங்க, முடிவிடலை, காமத்து பால் எதுக்கு, அது எதுக்கு இருக்குது, எங்கள் கற்றுக்க விடாதா அப்படின்னா, சொல்கிறாங்கப்பா பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டேன். எனக்கு என் மனசுக்குள்ளே ரொம்ப நாள் அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவனே கேட்ட கேள்வி என்னென்னா, அறத்தில் இல்வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கை துணை நலம் இருக்குது, அப்புறம் மக்கட்பேர் இருக்குது, இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்த பிற்பாடு அப்புறம் என்ன காதல், காதல் முந்தியில் இருக்கணும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கணும்ல, அப்போ நீங்கள் எதாவது மாற்றிருக்கணும்ல அப்படின்னா. ஆனால் சொற்குள்ள அது உளைச்சல் தான். பெரிய ஒரு மூவாய் வந்து இதை பற்றி முதல்ல கேட்டவர் அவர் தான். திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை வழக்கத்தில் அவர் தான் இதை முதல்ல கேள்வி கேட்குறார். இந்த பையன் ஒருவேளை அதை படிச்சிருக்க கூடும். அவர் அது இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஆனால் அவர் அதிகார வைப்பு முறையில் மாற்றலை. மாற்றலை. ஆனால் இப்படித்தானே இருக்கணும்னு சொல்கிறார் அவர். காமம் தானே முதல்ல இருந்திருக்கணும்ன்றாரு. அதை வச்சு உரையில் இந்த வாழ்க்கை வழக்கத்தில் சொல்கிறார். அதுக்கு முன்னுரை எழுதக்கூடிய நம்ம இவர் தந்தை இவர் திருவிக்கா வந்து ரொம்ப துணிச்சலாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தேன், யோசித்து பார்த்துட்டு சரி இதுக்கு ஏதாவது நமக்கு துப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன். அப்போ அறிஞர் காப்பா அரவாணன் இருக்கார் இல்லையா, காப்பா அரவாணன், அவர் வந்து திருக்குறளை பற்றி எழுதியிருக்கார். அவர் எழுதும்போது அவர் ஆய்வு கட்டுறாரு. அந்த ஆய்வு கட்டுரையில் என்ன சொல்கிறாரு, திருக்குறள் இன்றைக்கு இருந்த போதே திருவள்ளுவர் காலத்தில் இருந்ததில்லை. அதனுடைய இந்த இயல் வகுப்பும் சரி, அந்த திருக்குறள்களுக்கு இருக்கிற இடமும் சரி, எல்லாமே ஒரே ஆசிரியருடைய ஏற்பாடு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். இது ஒன்று போதாதா அப்படின்னு திருக்குறள் வந்து 1330 குறள் தான் திருவள்ளுவருடைய குறள். அதில் வந்து இந்த வச்சிருக்கக்கூடிய அறம் பொருள் இந்த பகுப்புக்கள் இருக்காருங்க, இது எல்லாமே காலத்துக்கு ஏற்ப ஒரே ஆசிரியர்கள் மாற்றிருக்கிறாங்க. இதை மாற்றிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனேயே நான் பழைய உரைகள்லாம் தேடி பிடித்தா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இடத்த போட்டிருக்காங்க. இவர் வச்சிருக்கிற இயல் வரிசையை அவங்க வைக்கலை, மாற்றிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாடல்களையே அந்த முறை வைப்பு இருக்கு பாருங்க, 1 2 3 வச்சிருக்கிறதுல எல்லாம் மாறி இருக்கு. ஆஹா, இனி நமக்கு என்ன கவலை அப்படின்னு என்னுடைய புத்தகத்தில் இதை தெளிவாக எழுதினேன். ஒரு முன்னுரை ஒரு 8 9 பக்கத்துக்கு மேலே கலைஞர் தான் அதுக்கு அணிந்துரை கொடுத்தார். இதை எழுதியிருந்தேன், இந்த விவரத்தை எழுதியிருந்தேன். எழுதி அதை வச்சுக்கிட்டு தானே வாழ்க்கை வந்து எங்கே தொடங்குது, நம்ம குழந்தை பருவத்திலேருந்து தொடங்குகிறோம். இப்போ இந்த நூலை ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சுருக்காருன்னா, அவர் கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று போடுறாரு. அதில் ஒரு 4 அது பாயிரத்தில் பலருக்கும் சில வெறுப்பு இருக்குது. இது அவர் வேலையாக இருக்காது, யாரோ கொண்டாந்து போட்டிருக்காங்க அப்படி தான் நம்ம இவர் பாபுசி சொல்கிறார். அப்போ இதெல்லாம் யோசித்து பார்த்தேன். சரி, ஆனால் எனக்கு இறை நம்பிக்கை உண்டு. ஏதோ ஒரு பொருள் நம்மளை போட்டு பாடுபடுத்துது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறுத்து, அது திணிக்க விரும்புறதில்லை. இல்லாத நம்பிக்கை இல்லாத ஒரு மேலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு, அவரை மாதிரியே மரியாதையும் உண்டு. ஆமாம், அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, அந்த கடவுள் வாழ்த்துன்னு சொன்னாங்க பாருங்கள், அதை முதல்ல தூக்கி போட்டேன். ஆனால் திருவள்ளுவர் கடவுளை சொல்கிறாரா அப்படின்னா அந்த சொல்லையே போடலை. இவ்வளவுக்கு அந்த சொல்லு வந்து பெரும்பானாற்றுப்படையில் இருக்குது, கடவுள்ன்ற சொல்லு சங்க இலக்கியத்துலேயே வந்துடுது, புறநானூற்றில் இருக்குது, குறிஞ்சிப்பாட்டில் இருக்குது. ஆனாலும் இந்த சொல்லை அவர் பயன்படுத்தலை, இறைவன்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அந்த இறைவன்ற சொல்லை திருக்குறளில் 2 இடத்துல தான் பயன்படுத்துகிறார். ஆனால் 3 இடத்துல மன்னனுக்கு பயன்படுத்துகிறார். ஓகே, ஆக அவர் வந்து இறைவன்றதுலேயும் அவர் கணக்கு வைக்கலை. ஏதோ ஒன்றில் அந்த காலத்து நம்பிக்கை,
அந்த மக்கள் அவங்க இந்த ஏன்னா அவர் உலகத்தார் உண்டு என்பது இல்லைன்பான் வையத்தை அழகையாக வைக்கப்படும். அது சரியான இடத்த போட்டு வச்சுருக்காரு. இதில் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்கு, அதனால் இதை போட்டிருக்காரு உள்ள இந்த இது. அதனால் இந்த கடவுள் விஷயம் இருக்கு பாருங்க, அதையும் அரண் வலியுறுத்தல் இருக்கு பாருங்க, அது உலக இலக்கியங்கள் முழுக்க சொல்லுது அறத்தை. அது கிறிஸ்தவத்தை பார்த்தாலும் சரி, வேத சமயம் பார்த்தாலும் சரி, சமணம் வைணவம் எங்கே போனாலும் சரி, இஸ்லாமுக்கு போனால் சதகா அப்படின்றாங்க. இப்போ இது இல்லாத விஷயமே இல்லை. அதனால் நூலின் உயிர் அப்படின்னோம்னா இரண்டு தான். அதனால் முதல்ல நூலின் உயிர். அப்புறம் குடும்பம். குடும்பம் அப்படின்னா முதல்ல அது சிலருக்கு காதலில் தொடங்கிடுது. இது வந்து கட்டுமானப்படி பார்த்தோம்னு சொன்னால் காதல் தான் தமிழ் இலக்கிய முறை. அகம் புறம் தானே நமக்கு தொடங்கணும் காதல் வாழ்க்கை. அப்போ அதை காதலை அங்கே அப்படியே கொண்டாடப்படாது. அதிலிருந்து சில அதிகாரங்களை ஒன்றா இங்கே முன்னாடி போடுறேன். அதுலேயுமே திருவள்ளுவர் என்ன செய்யாருன்னு சொன்னால் மெய்யுறு உணர்ச்சியை காதல் வாழ்க்கை தொடங்கும் போதே அதுலேயும் சேர்த்துறாங்க. ஏன்னா அது மெய்தொட்டு பயிர்கள்னு சொல்லி அங்கே சங்க இலக்கியத்தில் இருக்குது, அங்கே இலக்கணத்தில். அவனுக்கு அன்றைக்கி சரியாக இருந்திருக்கும், எனக்கு அது இன்றைக்கி சரியாக தெரியலை. திருமணம் ஆகும் வரைக்கும் அவளுடைய உயிர் தான் அவனுக்கு தேவையே தவிர உடல் தேவையில்லை. அப்படி பழகணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழ் காதலில் வா சுபமாணிக்கனார் ஐயா கூட அவங்க ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் அவங்களுக்கு இது எடுத்துக்கூட நீங்கள் போட்டால் விருப்பம் பண்ண மாட்டாங்க. அது என்ன வரலாற்றை மாற்றுறது அப்படின்னு வாங்க அவங்க. அதனால் அந்த திருக்குறளை கொண்டாந்து அந்த பகுதியை கொண்டாந்து இங்கே இதில் போட்டுக்கிட்டேன். குடும்ப வாழ்க்கையில் போட்டுக்கிட்டேன். காதல் வாழ்க்கை, அப்புறம் திருமண வாழ்க்கை, அப்புறம் வாழ்க்கை பிரச்சனையில் வரிசையாக ஒரு பக்கம் வந்துடுது. அப்புறம் இங்கே இல்லறத்துக்கு என்ன தேவை தேவையில்லை அந்த மாதிரி ஒரு கட்டம். குடும்பம் முடித்த பிற்பாடு சமுதாயம். சமுதாயத்தில் அறிவு, மனம், உடல் இந்த மூணும் வளருது. அப்புறம் தானே வர முடியும். பிள்ளைகள் அப்போ தானே மெல்ல வர்றாங்க. சமுதாயத்தினால தான் இந்த மூணுமே வளர முடியுது. அப்போ இந்த மூணு வளருவதற்கு எது எது தேவை, எது எது தேவையில்லை, அப்போ கொள்ளத்தக்கன தள்ளத்தக்கன அப்படி ஒரு பகுதியாக எடுத்து அதிகாரங்களை போட்டு வச்சேன். சமுதாயத்திற்கு அப்பால் அரசியல் வந்துடுது. அதுதான் நடத்த ஆக வேண்டிய விஷயம். அரசியல் உலகம் பிறகு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அரசியல் வந்த பிற்பாடு நிர்வாகம். நிர்வாகத்தில் நாட்டில் நாடு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணுன்ற இடம் இருக்குது பாருங்கள், அங்கே கொண்டாந்து மழையை போட்டேன். வான் சிறப்பு இருக்கு இல்லையா? ஒரு நாட்டில் மழை வளம் அங்கே இருந்தால் தான் அது நாடு அப்படின்னு சொல்லி அதை கொண்டாந்து இங்கே போட்டுட்டேன். போட்டு முடிச்சுட்டு இப்போ நாடு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பாடு ரொம்ப விஷயம் ஒளிவியலில் கொண்டு போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் பண்புடைமை இதெல்லாம் அந்த ஒரு 7-8 அதிகாரம் இருக்கும். ஆமாம், ரொம்ப முக்கியமானது. ஆமாம், அது முக்கியமான அதிகாரம் பண்புடைமையில் கொண்டு வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் அது முடிஞ்ச ஒரு பாடு தான் ஒவ்வொரு மனிதனும் இப்போ எல்லாம் கடந்துட்டான். இந்த ஓய்வு பெற்ற இப்போ அது வரைக்கும் நம்ம என்ன இருக்கும்னு சொன்னால், நாம் ஏற்கனவே அறிந்தும் அறியாமலே கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம அப்பா அம்மாவும் சமுதாயமும் சேர்த்து நம்மளை 2 இடத்துல கட்டி போட்டிருக்கு. ஒன்று ஒரு ஜாதிய கட்டு, இன்னொரு சமய கட்டு. இந்த 2 கட்டும் நாம் விரும்பி செய்ததல்ல, அது நமக்கு உள்ளுக்குள்ள திணிக்கப்பட்டது. ஆனாலும் திணிக்கப்பட்டிருக்குன்னு தெரியாமலே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஆஹா அதுதான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் நாங்கள் அப்படின்னு நம்புகிறாங்க, சமயத்துலேயும் சரி ஜாதியிலையும் சரி. அப்போ இந்த படித்த பிற்பாடு ஓதிக்கிறான், உணர்றான். நிறைய ஓதிருக்கான்ல, நிறைய ஓதுன பிற்பாடு மெல்ல 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 உணர ஆரம்பிக்கிறான் பாருங்கள். இந்த உணர ஆரம்பிக்கிறது எப்போது அப்படின்னா ஓய்வு பெற்ற பிற்பாடு தான். கரெக்ட். ஏன்னா இரத்த பொருட்கள்லாம் வத்திடுச்சு, எல்லாம் வேலையை முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வீட்டுக்கே வேண்டாத பொருளாக இருக்கும். வீட்லேயே சரி இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வருவாய் வந்துக்கிறதுனால பரவாயில்லை, பணம் வருது, நமக்கு ஓய்வு ரிட்டையர்டு சம்பளம் வருது, அதனால் நமக்கு பணம் இருக்கட்டும், ஒரு இருக்கிற வரைக்கும் எனக்கு லாபம் இருக்கான். நீங்கள் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு சுமை,
இல்லை இதை தூக்கி எப்போ வெளியே போடுறது தானே இருப்பாங்க. அப்போ தான் நமக்குள்ளேயே மனசில் இருந்து நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார் கேட்டார் இல்லையா மாணிக்க வாசகர். மெல்ல அப்படியே ஒரு தலையெடுத்து என்ன நடக்க போகுது, இதெல்லாம் என்ன ஒரு ஆட்டம் ஆடிட்டோம், நீ என்ன இது என்ன செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம்ன்றாங்களே அது என்ன, இதை பற்றி விசாரணையெல்லாம் கொஞ்சமாவது படித்தவனுக்கு இருக்கா, அது படித்தவனுக்காவது இருக்கும்ல, இருக்கணும். அப்போ அதான சப்ஜெக்ட் அவங்களுக்கு. அப்போ தான் மெய்ப்பொருள் பற்றி பரவாயில்ல. திருவள்ளுவர் கடவுளை பற்றி ஏதாவது சொல்கிறாரான்னு கேட்குறானே பையன், ஆனால் முன்னாடி சொல்லியிருக்காரானா அது விடியா வேறு வழி என்ன. ஏன்னா ஒவ்வொரு ரிலிஜனும் ஒரு வழி வச்சுருக்கு. நம்ம திருவள்ளுவர் என்ன மெய்ப்பொருளை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்றதுக்காக தான் மெல்ல அதுக்குள்ளே போய் நுழைஞ்சு அந்த தவம் துறவு அதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த அதிகாரங்கள்லாம் ஒரு 7-8 அதிகாரம் அதெல்லாம் தூக்கி வச்சு முடிச்சிடுறேன். 7 படிகள். வள்ளுவர் 7 என்ன அப்படிங்கிறது நீங்கள் அதுலேருந்து 7 படி 7 சீராது. ஏன்னா அவர் 7ன்றது வள்ளுவருக்கு மட்டும் இல்லை, எந்த சமயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாலும் 7 நிற்கும். ஓ அப்படியா? ஆமாம், நீங்கள் எந்த சமயத்துக்குள்ளே போக, நபிகள் நாயகத்துக்குள்ளே போனாலும் சரி, எல்லா சமயத்துலேயுமே எண்களில் சிறப்பு 7. அது என்ன வரும்னு நமக்கு தெரியல. ஓகே, உலக அதிசயங்கள் 7ன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்து சொல்லுவார் 7 70 தடவை உனக்கு சொல்லுகிறேன்வார். ஓ ஆமாம், 7 70 தடவை உனக்கு சொல்லுகிறேன். அங்கே போனாலும் சரி, நபிகள்கிட்ட போனாலும் சரி, வேதங்களுக்குள்ளே போனாலும் சரி, 7 ரொம்ப முக்கியம். ஓய்வு நாள் 7 இல்லையா? ஆமாம், 7ஆம் நாளில் ஓய்வு இல்லை, வாரத்து நாள் 7 இல்லையா? இப்போ 7க்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியலையே தவிர, திருவள்ளுவர் 7 சொல்கிறாரு, பல இடங்களில் சொல்கிறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதை வச்சு சில பேர் 7 பிறவி இந்து சமய நூல்னு சொல்கிறாங்களே. அப்போ அது எல்லா சமயத்துக்கும் அவர் இந்து சமயம் அல்ல, அவர் வேத சமயம். அன்றைக்கி அவருடைய காலத்தில் இருந்தது வேத சமயம் இருந்துச்சு, சமணம் இருந்துச்சு, அதான் வைதிகம். சமணம், பௌத்தம், ஆசீவகம்னு ஒரு மதம் இருந்தது. 4 மதம் இருந்தது. ஆனால் இவர் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அதாவது மற்றவர்கள் சொல்லவும் சொல்லியிருக்காங்க, சமணமாகத்தான் இருக்கணும். ஏன்னா அவர் அதில் பிறந்திருக்கலாம். அதில் ஒரு தடைவினா வருதுங்க. அவர் சமணமாக இருந்தால் இல்லறத்தை இவ்வளோ தூரம் சிறப்பிச்சு பாடுவாரான்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் சிலப்பதிகாரத்தில் கவுந்தியடிகள் கோவலனுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது அதை கவுண்டர் பண்ணுறாங்க. நீங்கள் துறவியாக இருந்தால் இவ்வளோ கஷ்டம் வராது, நீ இல்லறத்தில் இருக்கிறனால இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு கேட்குறாங்க. அதை வச்சு பார்க்கும் பொழுது இவர் துறவியாக இருந்த சமண சமயத்து தலைவராக இருந்தால் அப்படி பாடிப்பாரா அப்படின்னு ஒரு தடைவினா வருது. இல்ல வாழ்க்கையை வாழ்றவங்க இப்போ இவர் இருக்கார் இல்லையா, நம்ம கோவலன். அவன் கோவலனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அவன் சமணன். ஆனால் சமணன் என்ன ஆகிறானா, அவன் இல்லத்தில் வாழ்ந்தவன், சாவக நோன்பி. இப்போ இல்வாழ்க்கை வாழ்கிறவர்களை சாவக நோன்பிகள்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அது சங்க இலக்கியத்தில் இருக்கு. இவர் சாவக நோன்பியாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறீங்க? நிச்சயமா. ஏன்னா அன்னைக்கு இருந்தது ஒன்று தமிழ் சமயம் இருந்தது. அது தமிழ் சமயத்துக்கு இருந்ததுன்னா அவங்க வானம், சூரியன், நிலவு, மழை, இதைத்தான் ரொம்ப பெருசாக சொல்லிட்டு வருவாங்க. அப்படியே எல்லாம் பூமியெல்லாம் சொல்லுவாங்க. நீத்தார் கடன், இது 2 கும்பிடுவாங்க அவங்க. இந்த விண்பொருள் இருக்கு இல்லையா, அதனால தான் திருவள்ளுவர் இப்போ சிலப்பதிகார ஆசிரியர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுன்னு சொல்கிறார் இல்லையா. ஆமாம், அங்கே அதனால தான் இவர் மான் சிறப்பும் பாடுறாரு. அதை தூக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னாகி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாகி இன்மையை கோனாகி யான் எடுது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி என்றாயின்னு சொல்லி வாழ்த்துவர் என்றார். பார்த்தீங்களா, அவர் அப்படியே தூக்கிட்டு வந்தீங்கன்னா கோடைகளை எழுப்பாற்றி கொள்ளும் இதை குளிர் தருவேன் வள்ளல் பெருமான். எங்கிட்டும் விட்டுட்டிங்கன்னா பாரதிதாசன்ட்ட வாங்க, எங்கெங்கு காணினும் சக்தியாடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமாடா, இந்த பாட்டு இருக்கிறதுங்களா, எல்லாமே இயற்கை வழிபாடு. அதுதான் தமிழர்கள் வழிபாடு, இயற்கையை வணங்கினா. அப்போ ஆனால் கொஞ்சம் சமயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. காரணம் சமணமும் பௌத்தமும் ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் நின்னது. இல்லாத உடைமையாளர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அங்கே. நம்ம தமிழ் சமூகத்துக்குள்ளே உடைமையாளர்கள், அவங்க வசதி படைத்த வியாபாரிகள், நிலங்களை ஆக்கிரமித்து கொண்டவங்க,
வசதிப்பட்டவங்க, மன்னர்களோடு போய் ஒட்டி கொண்டவங்க, இவங்க எல்லாம் தலைமை தாங்க முடியும். கொஞ்சம் வீரம் செறிந்த மக்கள் தலைமை தாங்குவாங்க. ஆனால் எல்லா மனிதனுக்கும் எல்லா திறமையும் இருக்காது, இல்லாதவர்கள் இருக்கத்தானே இருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் கொஞ்சம் கீழ்நிலையில் இருந்திருப்பாங்க. அந்த கீழ்நிலையில் இருந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கலை, அவனுக்கு வசதி சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாட்டுக்கு வழியினால கஞ்சி தொட்டிகள் பட்டினப்பாலையில் இருக்குது. ஓகே, கஞ்சி தொட்டிகள் எங்கே தண்ணீர் ஒழுகுதுற பட்டினப்பாலையில் காட்டினாங்க. இந்த கஞ்சி தொட்டிகளை கொண்டு வந்தவங்களே சமணர்களும் பௌத்தர்களும் தான். அதுக்கு பிற்பாடு நோயாளிகள் இருக்காக பாருங்கள், அவங்களுக்கு மருத்துவம் பார்க்க வந்தவங்க சமணர்களும் பௌத்தர்களும் தான். அன்றைய பெண்களுக்கு கொஞ்சம் மரியாதை குறைச்சல் தான். அந்த பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுத்தவர்கள் இவங்க தான். இந்த மாதிரியான சில முற்போக்கு திட்டங்களை இவங்க கொண்டு வந்ததுனால் வேத சமயம் இது கிட்ட கூட போகலை. இன்றைக்கு எப்படி இருக்குதோ வேலை சமயம் அப்படியே தான் அன்றைக்கும் இருந்தது. வேத சமயத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால் தானும் தன்னுடைய குடும்பமும், அது இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. அது இருந்தால் போதும், அதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்காது. யாரை பிடிச்சா அம்மாயில் போகலாமோ அப்படி பண்ணிக்கணும். அது இவங்க அப்படி இல்லை, இவங்க எல்லாம் சம மக்கள்கிட்ட போய் நின்றுக்கிட்டாங்க. அந்த மக்களுக்குள்ளே போகிறதுனால ஒருவேளை திருவள்ளுவருடைய அப்பா அம்மா போயிருக்கலாம் தானே, திடீர் திருவள்ளுவர் இருந்து வரலையே, வானத்திலிருந்து வந்தவர் இல்லையே. அப்போ அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு சமயம் சார்ந்தவளாக இருக்கணும்ல. அதனால் இவர் ஏதாவது ஒன்றை பின்றி வந்திருக்கலாம். சரி சரி. ஆனால் அவர் இதை எல்லாம் விலைக்கு கொண்டு எந்திரிக்க பார்க்குறாரு. எங்கெங்கே அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் அடிக்கிறார். அபிசொரிந்த 1000 மேட்டலின், ஆமாம், அதெல்லாம் அடிக்கிறார்ல அது. அப்போ சொல்லி இப்போ அடிக்கிறதுனால இவர் வந்து ஒரு முற்போக்கு அரசியல்வாதி. அப்போது அவருக்கு ஒரு சமயம் என்பது ஒரு பொருட்டு அல்ல. ஏன்னா அதெல்லாம் அச்சமே கீழ்கடுது ஆசாரம்னார். சமயத்தில் வந்து அச்சம் இருந்தாகும், அதுக்கு தான் பயந்துதான் இருப்பான், பயந்துட்டு இருப்பான். நான் இன்றைக்கி என்ன ஆகுதோ, நாளைக்கு என்ன ஆகுதோ, இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குது, செத்த உட்பாடு இப்படி போயிடுவோமோ அப்படி போயிடுவோமோ எல்லாம் போட்டு வச்சுருக்கான்ல. இதை அவன் கிஞ்சித்தும் பார்க்கறதில்ல. அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து நெகிழ்ச்சி அடைந்த குரல்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு ஞாபகப்படுத்த முடியுமா? ரொம்ப நினைக்கிறேன்னா, அதாவது இன்னும் அப்போவே சொன்ன ஓதி உணர்ந்து ஒன்று. பலர் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் மாதிரி மனசுக்கு நினச்சிக்கிறாங்க. சிலரை பார்க்குற போதே இந்த தவத்தால் புல் மறைந்தற்றால்வாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பேர் கொஞ்சம் தங்களை மறைச்சிக்கிட்டு ரொம்ப பெரிய ஆளுக மாதிரி காட்டிக்கிறது. ஆமாம், ஆனால் மனசால் அவன் அடங்காமல் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறாங்க பாருங்கள். அது பல இடங்களில் ரொம்ப பார்க்குறது தான். அவன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி, அவன் கைவசம் இருக்கக்கூடிய பொருளை நோக்கி அவன் பெரிய ஆளாகிடுவாங்க. ஆமாம், அது சரி. ஆனால் அவனுக்கு கிடைச்சி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றுக்கும் லாயக்கு இல்லை அது. அதனால் அந்த மாதிரி சில ஆட்களை பார்க்குற போதெல்லாம் திருக்குறள் ஞாபகத்துக்கு வந்துடும். நீங்கள் வந்து பாரம்பரியத்தை, தமிழ் பேராசிரியர் மரபை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விமர்சனம் வந்து உங்களுக்கு மேலே வைக்கப்பட்டதில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு விமர்சனம் தான் அவங்க மேலே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு பிரபலமான திரைப்படத்தில் நீங்கள் நடிக்கும் பொழுது, அந்த சிவாஜி திரைப்படத்தில் அந்த அங்கவை சங்கவை அந்த காட்சியில் நடிக்கும் பொழுது அதை வந்து ஒரு விமர்சனம் வந்துச்சு. அது வந்து தமிழ் பேராசிரியர் நடிக்கலாமா அப்படின்னு நிறைய இது வந்துச்சு. அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?